எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி. கொஞ்சம் பேச முடியாத சூழ்நிலை. ஒரு நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கலாமா? ஒரு நகை செய்கிற வியாபாரி திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். இறந்தோடனே அவங்க வீடு ரொம்ப கஷ்டம். திடீர்னு அவர் வருமானத்துக்குள்ளே ஒரு இறந்துட்டாரா, அதனால் பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த அம்மா. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட அண்ணங்கிட்ட வீட்டில் ஒரு கல் இருந்தது. அந்த கல் வைரக்கல். இந்த கல்லை கொடுத்து போய் பையன்கிட்ட சொல்லி, மாமா கிட்ட இந்த கல்லை கொண்டு போய் கொடுத்து விற்று தர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பையனும் மாமா கிட்ட போகிறான். எடுத்துக்கிட்டு போனோடனே மாமா வாங்கி பார்க்குறாரு. கல்லை வாங்கி வச்சுட்டு, இந்த கல் இருக்கட்டும், நீயே வச்சிரு, இப்போ நீ என்கிட்ட வேலைக்கு வா, நான் உனக்கு வேலை செய்ய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் நகை வியாபாரி தான். அந்த கல், வைரக்கல் எது நல்ல கல், எது டூப்ளிகேட்டு கல் எது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லித்தராரு. சொல்லி தந்துட்டு ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவனும் கொஞ்சம் சம்பாதிக்க கற்றுக்கிட்டா, குடும்ப பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டாங்க. இப்போ மாமா சொல்கிறாரு, போய் நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த கல்லை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. கல்லை கொண்டு வந்து இப்போ நீ சோதிச்சு பாரு அப்படிங்கிறாரு. சோதிச்சு பார்த்தோன்னே பையனுக்கு தெரியுது இது டூப்ளிகேட்டு கல் அப்படின்னு. மாமா இது டூப்ளிகேட்டு கல்லுங்க மாமா அப்படிங்கிறான். ஆமாம் தம்பி, இது டூப்ளிகேட் கல் தான். அதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, சொல்ல வேண்டியது தானே. இல்லை, நான் அப்போ சொல்லியிருந்தேன்னா நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, உங்களோட இயலாமை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. அதனால தான் முதல்ல உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் இதை, இப்போ நீயே ஒத்துக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பேருக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். உண்மையிலே நம்ம உதவி செய்யணும், நல்லது தான் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் அது அவங்க தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால் உதவி செய்கிறேன்னு ரொம்ப ஆர்வத்தில் போய் நம்ம தாட் போட்டுன்னு செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்காமல், இவரை போல், அந்த பையனோட மாமா போல் பொறுமையாக இருந்து ஒரு உண்மையை புரிய வச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.